ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ட்ரடே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இன்ட்ரடே வேணாம், அப்புறம் ஆப்ஷன் பையிங் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னென்னா, நான் வந்து எனக்கு சப்போர்ட்ஸ் அந்தளவுக்கு யாரும் கொடுக்குறதில்ல. ஏன்னா ரியாலிட்டி பற்றி பேச சொல்ல வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால இப்போல்லாம் ரொம்ப மக்கள் வந்து 95% என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, டெய்லி காசு சம்பாதிக்கணும், டெய்லி சம்பாதிச்சா தான் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும், டெய்லி சம்பாதிச்சா தான் நம்ம பணக்காரனாக முடியும் அப்படின்ற ஒரு தாட்ஸில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்தனையை தான் வந்து இந்த 5% ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போது மக்கள் வந்து எதை அதிகமாக விரும்புகிறாங்களோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யாரும் பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குன்னா, 95% மக்கள் பொதுவாக ஜென்ரலாக என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதில் தான் வந்து காசு சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம எடுத்து சொல்ல என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு நாம் வந்து நம்மளுடைய சேனல் பிடிக்காமல் போயிடுது, நமக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க. அது அறியாமையில் பண்ணுறது இட்ஸ் ஓகே. அது புரிஞ்சவங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஏன் இன்ட்ரடே வேண்டாம், ஏன் அதை பற்றி பார்க்கலாம். சரி, ஸ்விங் ட்ரேடிங் ஏன் பெட்டர் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டு விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னென்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதுவும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது நிஃப்டி அல்லது பேங்க் நிஃப்டி. ஏன்னா இப்போ நிறைய யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க, நான் நிஃப்டியில் பண்ணேன், நான் பேங்க் நிஃப்டியில் பண்ணேன், நான் ஆப்ஷன் பையிங் பண்ணேன், நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு 50,000 ப்ராஃபிட்டு, நேற்று பாருங்கள் 30,000 ப்ராஃபிட்டு, அப்புறம் நாளைக்கு பாருங்கள் 25,000 ப்ராஃபிட் வரும் முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25,000 ப்ராஃபிட் வரும் முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் யூடியூப் சேனல் நிறைய இருக்குது. மக்கள் என்னென்னா அதை ஆர்வமாக இருக்காங்க. ஏன் அப்போ கேஷ்லலாம் பண்ணக்கூடாதுங்களா? ஏன் ஸ்டாக்ஸில் பண்ணக்கூடாதுங்களா அப்போது? ஓகேங்களா? அதுதான் கேள்வி. என்னென்னா, நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக உழைச்சி 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு மாதம் ஃபுல்லாக டே ட்ரேடிங் பண்ணுறீங்க. 1ஆந்தேதிலேருந்து 30ஆந்தேதியிலும் டெய்லி ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, என்னென்னோ பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் ஒருத்தர் பண்ணுறாரு, மாதத்துக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாங்களேன். ஸோ அந்த ஒரு ட்ரேடு கரெக்டாக பாயிண்ட் எடுத்து அதே 10 ரூபா வந்து சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இந்த அளவுக்கு டிப்ரெஷன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணி முடிக்கிற வரலும் நீங்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உங்களுடைய சில வேலைகள் இருந்தால் அந்த வேலை மேலே ஆர்வம் செலுத்த முடியாது. கிட்டத்தட்ட உங்களுடைய எனர்ஜியை, உங்களோட லைஃப்பில் நிறைய எனர்ஜியை நீங்கள் செலவழிப்பீங்க. ஓகேங்களா? இதை நான் வந்து ஒரு வேறு யார்கிட்ட கதை கேட்டுட்டு நான் வந்து சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய 2007 ஹிஸ்ட்ரி பாருங்கள், 7 years லாஸ்ன்னு இருக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். 2007லேருந்து 2012 வரலாம் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு போய் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் சுயமாக அனுபவித்து வந்தது அது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இன்ட்ரடே ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்திங்கன்னா, ஸ்விங்கில் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அதாவது ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தான் போதான்றதை பார்க்கணும், அதுதான் வேலை அதில். ஏன்னா ஒரு ஸ்விங் மேலே போய்ட்டு சப்போஸ் இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே போய்ட்டுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்விங் கீழே வரவரையும் வெயிட் பண்ணி ஆகணும் நீங்கள். ஆனால் இந்த பொறுமை யாருக்கிட்டே இல்லை. மேபி இந்த ஸ்விங் கீழே வரத்துக்கு 15 days 10 days ஆகும். அந்த 10 days வரலும் நீங்கள் காத்துட்ருக்கணும். அது திரும்ப அந்த ஸ்விங் லோ கிடைக்காதான் நமக்கு அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு திரும்ப வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்னா, உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்காது. ஏன்னா வந்து டெய்லி பார்த்துருக்க அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், சார் இது கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு. இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ண சொல்ல கேப் டவுனுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவாச்சும் ஒரு டைம் ஆகும் கேப் டவுன், இல்லைன்னு சொல்ல வரல, எப்போவாச்சும் ஒரு டைம் ஆகும். எப்பவுமே அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐசிஐசி பேங்க்குங்களா, இதை கூட எடுத்துக்கலாமே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க, நாங்கள் தோராயமாப்பட்டோம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த இதில் என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, இங்கே ட்ரிகர் ஆனால் உங்களுக்கு அது தெரியும். 4 கிட்ட வர சொல்ல தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரிகர் ஆக போகுதுன்னு. சப்போஸ் திரும்ப வந்து மேலே உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி அங்கே கட் ஆகிட்டு மேலே போதுங்களா, திரும்ப ரீஎன்ட்ரி எடுங்க, அதனுடைய எங்கே லோ அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஓகே, ஒரு ஸ்விங் லோ பண்ண சொல்லும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்ரு. நீங்கள் இதில் வந்து டிப்ரெஷன் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் என்ன சார் ஒரு ட்ரேட் தான் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்போது டெய்லியில் ட்ரேட் பண்ண முடியாதா, டெய்லியில் ட்ரேட் பண்ணக்கூடாதா, டெய்லி ட்ரேட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னா,
அதில் டெய்லி ட்ரேட் பண்ணாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2014, 15, 16 அப்படின்னு இப்போது ட்ரேட் பண்ணோம்னா இப்போது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் மட்டும்தான் வந்து ஒரு சில நாள் வந்து நல்லாயிருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ஒரு பர்ஃபெக்டான இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருக்கல ஓகே. நான் ரிஸ்கி ட்ரேட் வந்து டெய்லி பண்ணுறது கிடையாது, அது புரிஞ்சுங்க. ரிஸ்கி ட்ரேட்னா என்ன, வந்தால் வரும் போனால் போட்டோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் ரிஸ்கி ட்ரேடு. அப்போ என்னென்ன ரிஸ்கி ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் ரேஷியோ மேலேயும் ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கணும். சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செட்டப் இன்றைக்கி வருமா அப்படின்றத பிளான் பண்ணோம். அப்போது இன்றைக்கி வரணுன்னா அப்போ இன்றைக்கே பிளான், அதாவது இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இன்றைக்கே பிளானா, அங்கே தான் பிரச்சனை. இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸை புக் பண்ணுங்கள், நாளைக்கு பிளான் பண்ணுங்கள், நாளைக்கு பிளான் பண்ணுங்கள், அதுக்கு மறுநாள் பிளான் பண்ணுங்கள். ஏன் அன்றைக்கே பிளான் பண்ணோமா லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு, அந்த செட்டப் அன்றைக்கே வருமா? ஏன் இந்த 4 நாள் ஏதாச்சும் அந்த செட்டப் வராத, 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 4ஆம் நாள் செட்டப் வந்தால் ட்ரேட் பண்ண மாட்டிங்களா? ஓகே. அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மைண்டு விஷன் உங்களுக்கு கிளியர் ஆகும், உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இன்ட்ரடேவும் ஆப்ஷன் பையிங்கும் வந்து மிக மிக ஒரு அடிக்ஷன் மாதிரி ரொம்ப உங்களோட மனசை வந்து பாதிக்கும். ஓகேங்களா? தயவு செஞ்சு இன்ட்ரடே ஆப்ஷன் தவிர மாதத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம சார் நேற்று 10,000 சம்பாரித்தோம், நேற்று அதுக்கு முன்னாடி 30,000 சம்பாரித்தோம், இன்னொருத்த என் ஃப்ரெண்டு டெய்லி சம்பாரிச்சிட்டே இருக்கான் சார் அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட போய் சொல்லணும். அவங்க டெய்லிலாம் சம்பாதிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. நீங்கள் 2 ட்ரேட் 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 4ஆவது ட்ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்தே வரும். அந்த ஸ்டாப் லாஸ் இது கேல்குலேஷன் பண்ணி மிச்சம் இருக்கிற 2 ப்ராஃபிட் தான் உங்களது ஒரு ப்ராஃபிட்டோட லாஸ் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நாள் ப்ராஃபிட்டாக லாஸாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி டெய்லி போக சொல்ல கூட்டி கழித்து மாதம் கடைசியில் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ், இது மாதிரி போக சொல்ல அதுக்கெலாம் ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்ருக்கணும். நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியில் என்ன மிஞ்சுதோ அதான் உங்களுது. ஓகே. ஸோ நீங்கள் கேபிட்டல் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேலை இன்டர்டே பண்ணி ஒரு 6 மாதம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வருஷமாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், நான் உங்களை எதுவும் சொல்லலை. இல்லை சார் நான் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்றவங்க நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். கேஷில் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்ஷனில் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, கேஷில் பண்ணுங்கள். சார் கேஷ்லலாம் வந்து சேல் பண்ண முடியாது சார் அப்படின்னுவாங்க. சரி சேல் ஏன் பண்ணுங்க, பை பண்ணுங்கள். அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட் பாருங்கள், ஏன் டவுன் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட் பார்க்குறீங்க? ஏன் அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குங்க இல்லையா, அதை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு சேல் அண்ட் பை தான் பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் போய் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டில் ஒரு சேல் அடிக்கணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் போய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஃப்ராங்காக பேசுகிறேன் நான். ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி மேடையில் பேசி பழகிருந்தால் ஓகே நம்ம இப்படி அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். பிடிச்ச மாதிரி பேசி எந்த யூஸும் கிடையாது. ரியாலிட்டி பற்றி பேசிங்க. நீ மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணி நிற்கணும் அப்படின்னா இதெல்லாம் கேட்டு தான் ஆகணும், நீங்கள் வேறு வழி கிடையாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ப்ராப்ளம் டிஸ்லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.